உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டிடிஸ் ஆர்கானிக் வீட்டு தோட்டம் சேனலுக்கு லைக்ஸும் அழகான கருத்துக்களையும் பதிவு செய்யற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வீட்லயே கம்போஸ்ட் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் கம்போஸ்ட செஞ்சுட்டு இருக்கவங்களும் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, கம்போஸ்ட்ல பேட் ஸ்மெல் வருமா? என்னோட கம்போஸ்ட்ல பேட் ஸ்மெல் வருதே, என்ன பண்றது அப்படின்னு தாங்க. இந்த வீடியோல கம்போஸ்ட்ல ஏன் பேட் ஸ்மெல் வருது, அந்த பேட் ஸ்மெல்ல தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறது, வந்தாலும் என்ன செய்யறது அப்படின்றது பார்க்கலாங்க. இது ரொம்பவும் முக்கியமான பதிவுங்க. ஏன்னா கம்போஸ்ட ஆசையா செய்ய ஆரம்பிச்சு அதுல ஸ்மெல் வந்தா கஷ்டமா இருக்குங்க. தொடர்ந்து செய்யலாமா வேண்டாமா, அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு பல பேருக்கு பல குழப்பங்கள் வர நேரிடும். அந்த மாதிரி குழப்பங்கள் எதுவும் வராம எல்லாரும் வெற்றிகரமா கம்போஸ்ட் செய்யணும் அப்படின்ற எண்ணத்துல உங்களுக்கு இருக்க பல சந்தேகங்களுக்கான பதில்களோட இந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்கேங்க. அதனால இந்த பதிவுல சொல்ற அனைத்து விஷயங்களையும் முழு கவனத்தோட பார்த்து அதை அப்படியே செஞ்சு பாருங்க. உங்க கம்போஸ்ட்ல பேட் ஸ்மெல் எதுவும் வராதுங்க. கம்போஸ்ட்ல நல்ல வாசனை வந்தா அது நல்ல கம்போஸ்டுங்க. நல்ல வாசனைனா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? நல்ல வாசனைனா கிட்டத்தட்ட மண் வாசனை மாதிரி இருக்குங்க. மண் வாசனையில எப்படி துர்நாற்றம் எதுவும் வீசாதோ, நல்ல கம்போஸ்ட்லயும் துர்நாற்றம் வீசாதுங்க. ஆனா கம்போஸ்ட் ஆரம்பிச்சு இப்பதாங்க ஒரு 10 நாள் ஆகுது, என் கம்போஸ்ட்ல மண் வாசனை எல்லாம் வரலையே அப்படின்னு கேக்குறீங்களா? கம்போஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு 10-15 நாள் தான் ஆகுது அப்படின்னும் போது கம்போஸ்ட்ல இருக்க கழிவுகள் எல்லாம் மக்குவதற்கு ஆரம்பிச்சிருக்குங்க. அப்பவே மண் வாசம்லாம் வராதுங்க. நம்ம என்ன கழிவுகள் உள்ள போட்டிருக்கோமோ அதற்கேற்ற மாதிரி தாங்க ஸ்மெல் வரும். அப்பவும் துர்நாற்றம் வீசக்கூடாதுங்க. என்னுடைய கம்போஸ்ட்ல இருக்க கழிவுகள் பாதி மக்கிடுச்சுங்க, என்னுடைய கம்போஸ்ட்ல என்ன ஸ்மெல் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதி மக்கிய உங்க கம்போஸ்ட்ல மண் வாசனை வர ஆரம்பிக்குங்க. பாதி மக்கிய உங்க கம்போஸ்ட்ல துர்நாற்றம் எதுவும் வீசாம இருந்தது அப்படின்னா நீங்க சரியா கம்போஸ்ட் செஞ்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து அதே முறைகளை பின்பற்றுங்க. கூடிய சீக்கிரம் உங்க கம்போஸ்ட் வெற்றிகரமா ரெடி ஆகிடுங்க. என்னுடைய கம்போஸ்ட் திறந்து பார்த்தா நாற்றம் தாங்க முடியலங்க அப்படின்னு சொல்றவங்களும், நான் கம்போஸ்ட் ரெடி பண்றது ஊர் உலகத்துக்கே தெரியுதுங்க, ஏன்னா அவ்வளவு ஸ்மெல் அப்படின்னு சொல்றவங்களும் கவலையே படாதீங்க. அதை சுலபமா சரி செஞ்சிடலாங்க. கம்போஸ்ட் பின்னை ரெடி பண்ணி அதுல கம்போஸ்ட் செய்யறவங்க கம்போஸ்டுக்கு மூடி போட்டிருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. கம்போஸ்ட் பின்னுக்கு மூடி போடலன்னா மழை வரும்போது அதிகப்படியான மழை நீர் கம்போஸ்டுக்குள்ள போய் கம்போஸ்டுக்குள்ள அதிகப்படியான ஈரப்பதத்தை உண்டாக்கிடுங்க. இதனாலதான் கம்போஸ்ட் பின்ல ட்ரைனேஜ் ஹோல்ஸ் கண்டிப்பா இருக்கணுங்க. ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இல்லாம மழை நீர் உள்ள போயிடுச்சுன்னா அதிகப்படியான மழை நீர் கம்போஸ்ட் தொட்டிக்குள்ள தேங்கி நின்னுடுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா அதிகப்படியான துர்நாற்றம் அதுல வரும், தேவையில்லாத பூச்சிகளை வரவழைக்குங்க. கம்போஸ்ட திறந்து பார்த்ததும் மேல காஞ்சி போன மாதிரி இருக்கு அப்படின்னு தண்ணி ஊத்திடக்கூடாதுங்க. கம்போஸ்ட்ல தண்ணீர் சேர்க்கறதுக்கு முன்னாடி கம்போஸ்டோட அடிப்பாகம் வரை கிளறி பாருங்க. கம்போஸ்ட் பின்ல பொதுவா ஈரப்பதம் எப்படி இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்கேன் பாருங்க. கம்போஸ்ட் பின்ன திறந்து பார்த்ததும் ஈரப்பதம் கம்மியா இருக்கலாம், ரொம்ப காஞ்சிருச்சு போல அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா கம்போஸ்ட் பின்னோட நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்குங்க. கம்போஸ்ட் பின்ன இன்னும் கிளறி விட்டு பார்க்கும்போது ஈரப்பதம் இன்னும் அதிக அளவுல இருக்கிறத நீங்க பாப்பீங்க. அதனால கம்போஸ்டோட மேல் பகுதியிலையும் நடுப்பகுதியிலையும் மட்டும் பார்த்துட்டு தண்ணி தெளிச்சிடாம கம்போஸ்ட் பின்னோட அடிப்பகுதி வரைக்கும் கொஞ்சம் கிளறி பாருங்க. அப்பதான் கம்போஸ்ட்ல எவ்வளவு தண்ணீர் தெளிக்கணும் அப்படின்ற சரியான அளவு நமக்கு தெரியுங்க. கம்போஸ்ட் பின்னோட அடிப்பகுதி வரைக்கும் இருக்கிற தண்ணீரோட அளவு தெரியாதனாலதான் பல நேரங்கள்ல கம்போஸ்ட் பின்னோட மேல மட்டும் பார்த்துட்டு தண்ணீர் ஊற்றிடுவோம். அப்போ கம்போஸ்ட் தொட்டியோட ஈரப்பதம் ரொம்ப அதிகமா போயிடுங்க. கம்போஸ்டோட அடிப்பகுதி வரைக்கும் கிளறி பார்க்கும்போது அந்த சமயத்தை கம்போஸ்ட கிளறி விடுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. அந்த மாதிரி கிளறி விடும்போது அதிக ஈரப்பதம் இருக்கிற கீழ்ப்பாகமும் ஈரப்பதம் கம்மியா இருக்க மேல் பாகம் இதெல்லாம் கலந்து கம்போஸ்ட்குள்ள இருக்க மொத்த ஈரப்பதத்தோட அளவை நமக்கு காமிச்சிடுங்க. பொதுவா அந்த மாதிரி தாங்க நான் செய்வேன். கம்போஸ்டுக்கு தண்ணீர் தேவைப்படுமோ அப்படின்னு பல முறை தண்ணீர் தெளிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கம்போஸ்டை கிளறி விட்ட அப்புறம் தாங்க தெரியும் கம்போஸ்டுக்கு தண்ணீர் தேவைப்படலை அப்படின்னு.
கம்போஸ்ட்டை நல்லா கிளறி விட்டுட்ட பிறகு தேவைப்பட்டா தண்ணீர் ஊற்றலாங்க. கம்போஸ்டுக்குள்ள ஈரப்பதம் தாங்க இருக்கணும், தண்ணீர் தேங்கி நிற்கவே கூடாதுங்க. இப்படி பல நேரம் நமக்கே தெரியாம கம்போஸ்ட்ல அதிகப்படியான தண்ணீரை சேர்த்துருவோங்க. அதனால தான் பேட் ஸ்மெல் வருது. கம்போஸ்டுக்கு தேவையான தண்ணீர் அளவு கம்போஸ்ட் பின்னை பொறுத்து மாறுங்க. கம்போஸ்ட் பின் எவ்வளோக்கு அவ்வளோ பெருசா எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கொஞ்சம் அதிகமான தண்ணீர் தேவை இருக்குங்க. கம்போஸ்ட் செய்ய ஆரம்பிச்சு அதுல ஈரப்பதம் அதிகமாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றீங்களா? வாங்க அதற்கான தீர்வு என்னன்னு பார்க்கலாம். கம்போஸ்ட் தொட்டிக்குள்ள மழை நீர் போயிடுச்சு அப்படின்னா அதிகப்படியான ஈரப்பதம் கம்போஸ்ட் பின்ல இருக்கும். தண்ணீர் தேங்கி நிற்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதிகப்படியான தண்ணீரை மட்டும் கம்போஸ்ட் பின்ல இருந்து வெளியில எடுத்துடணுங்க. கம்போஸ்ட் பின்னுக்கு வடிகால் வசதி கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதாவது ட்ரைனேஜ் ஹோல்ஸ் கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்க. அது வழியாதான் அதிகப்படியான தண்ணீர் கம்போஸ்ட் பின்ல இருந்து வெளியேறுங்க. அதிகப்படியான தண்ணீரை எடுத்துட்டாலும் கம்போஸ்ட் இன்னும் ஈரமா தாங்க இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல கம்போஸ்ட் பின்னை மூடாம அதிகமான சூரிய ஒளி படுற மாதிரி வச்சிடுங்க. இந்த மாதிரி சமயத்துல மதிய வெயில்ல வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எவ்வளோக்கு அவ்வளோ வெயில் அதிகமா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்போஸ்ட் பின்ல இருக்க ஈரப்பதம் கம்மியாயிடுங்க. பனிக்காலத்துல அந்த அளவுக்கு சூரிய ஒளி போதுமானதா இருக்காது. அது மட்டும் இல்லாம வெயிலே அதிகமா வராதுங்க நான் இருக்க இடத்துல அப்படின்னு சொல்றவங்க கம்போஸ்ட் பின்ல ஈரப்பதம் அதிகமா இருக்கும்போது பழுப்பு கழிவுகளை கம்போஸ்டோட சேர்க்கணுங்க. அதாவது பிரவுன் வேஸ்ட். பிரவுன் வேஸ்ட்ல என்னென்னலாம் போடலான்னு பார்க்கலாங்க. பிரவுன் வேஸ்டா மரத்தோட பட்டைகள், நியூஸ் பேப்பர் போடலாம். வைக்கோல் ரொம்ப அற்புதமான பிரவுன் வேஸ்ட்டுங்க, அது கூட போடலாம். சாடஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மரத்தூள், அது கிடைச்சாலும் போடலாங்க. கார்ட்போர்ட் அட்டைகளை போடலாம். என்னுடைய கம்போஸ்ட்ல அதிகப்படியான ஈரப்பதத்தை குறைக்கிறதுக்கு நான் என்ன பிரவுன் வேஸ்ட் யூஸ் பண்ணிருக்கேன்னு பாருங்க. என்னுடைய கம்போஸ்ட்ல காய்ந்த பூக்களை சேர்த்திருக்கேங்க. நான் ஏன் காய்ந்த பூக்களை சேர்த்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய கம்போஸ்ட் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்குங்க. இந்த மாதிரி சமயத்துல கார்ட்போர்டு அட்டைகளையோ இல்ல நியூஸ் பேப்பரை கம்போஸ்ட்ல போட்டா கம்போஸ்ட் மக்குவதற்கு இன்னும் அதிகப்படியான நாட்கள் எடுத்துக்கோங்க. பொதுவா செய்யற கம்போஸ்ட்டை விட இந்த கம்போஸ்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாவே ரெடியா இருக்குங்க. இந்த ஃபாஸ்ட் கம்போஸ்ட் செய்யறதுக்கான செய்முறையை நீங்க பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஐ பட்டன்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் பாருங்க, சேனல்லையும் போய் பாருங்க. சரிங்க, அதிகப்படியான தண்ணீர் கம்போஸ்ட்ல சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்க கம்போஸ்ட் பின்ல இருக்க அதிகப்படியான தண்ணீரை வெளியே எடுத்துட்டு ஈரப்பதத்தை குறைக்கிறதுக்கு கம்போஸ்ட் பின்னை நல்லா சன்லைட்ல வைங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரவுன் வேஸ்டையும் சேர்த்து ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கம்போஸ்டோட ஈரப்பதம் சரியான அளவுக்கு வந்துருங்க. பிரவுன் வேஸ்டா கார்ட்போர்ட் அட்டைகளை சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க கம்போஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தாலோ இல்ல பாதி மக்கிய ஸ்டேஜ்ல இருந்தாலோ சேர்த்துக்கலாங்க. இந்த பிரவுன் வேஸ்ட் எதுவும் எங்ககிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க மண் இருந்தா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் பிரவுன் வேஸ்ட் கிடைச்சதும் இதுல நீங்க சேர்த்துக்கலாங்க. கம்போஸ்ட் பற்றிய வேற எந்த சந்தேகங்களா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. கம்போஸ்ட் பற்றிய அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்க சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க, அதை மறக்காம பாருங்க. உங்களுக்கு இருக்க அடிப்படை கேள்விகளுக்கான பதில்கள் அந்த வீடியோல இருக்குங்க. என்னுடைய ஃபாஸ்ட் கம்போஸ்ட்குள்ள சூப்பரான ஒரு விஷயம் இருந்ததுங்க. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாரு கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். கம்போஸ்ட்ல அதிகமான ஈரப்பதம் இருந்துட்டாலோ பேட் ஸ்மெல் வந்துட்டாலோ என்ன பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துருக்கோம். எப்படி ஈஸியா சரி செய்யறது அப்படின்றதையும் விளக்கமா இந்த வீடியோல பார்த்துருக்கோங்க. இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது உங்களுடைய லைக்ஸ் மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் தாங்க எனக்கு தெரியும். உங்களுடைய கருத்துக்களை படிக்க ஆர்வமா இருக்கேன். கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸை பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாம கம்போஸ்ட் செய்யும்போது பேட் ஸ்மெல் வந்துடுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க கிட்டையும், கம்போஸ்ட்ல பேட் ஸ்மெல் வருது இனி செய்யணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க கிட்டையும் இந்த பதிவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களை அன்போட கேட்டுக்கிறேங்க. உங்களோட இந்த சிறிய உதவி பல பேருக்கு நன்மை தருங்க. ஃபாஸ்ட் கம்போஸ்ட் வீடியோவோட அப்டேட்டை பார்க்கணும் அப்படின்னா subscribe the channel. உங்களுக்கு இருக்க கம்போஸ்ட் பற்றிய வேற ஏதாவது சந்தேகங்களுக்கு டீட்டெயில்டா ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
மீண்டும் மற்றொரு உபயோகமான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க. நியூ வியூவர்ஸ், என்னோட மற்ற பயனுள்ள பதிவுகளை சேனல் பிளேலிஸ்ட்ல பாருங்க. ஒவ்வொரு பதிவுமே ரொம்பவும் உபயோகமா இருக்குங்க. உங்க எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.